All glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலமுள்ள பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மாலை விளக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்களை யாரும் வரவேற்கிறேன். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்தும் விடுதலை ஊழியர்களிலிருந்தும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். I greet you all, my brothers and sisters in Christ. I welcome you all for this evening lockdown family prayer fellowship, which is hosted by Deliverance Ministry and Deliverance Prayer House. I greet you, I welcome you, I bless you in the name of the Lord and Savior Jesus Christ. உங்களை வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாலை கொடுகைக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வேண்டாவதாக. இது ஓய்வு நாள் இருக்கபடினாலே, இது ஊரடங்காய் இருப்பதினாலே கர்த்தரை நம் ஆலயத்தில் தொழுது கொள்ள முடியாத காரணத்திலே கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான பிரத்யேகமான ஒரு தருணம். Even though being a lockdown and there's been a restriction of 144 people who are not supposed to go to church or anywhere, God has given this wonderful day, this holy day to worship Him in this moment. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா இரக்கத்திற்கும் மகா கிருபைக்கும் பாத்திரமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலைக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே சுகமாய் வைத்திருக்கிறீர், உயிரோடு வைத்திருக்கிறீர், பலமாய் வைத்திருக்கிறீர் என்று செலுத்துகிறோம். We give you all the glory and honor, O Lord, for making us to live, to breathe this day. This is a wonderful day that God has given, and through your love and through your affection and through your mercy and grace that we are living over here to worship you, to adore you, to look unto you, to seek you, to receive the best of protection in our life. We give you all the glory and honor. We give the entire meeting in your control, O Lord. We give you all that we need. Let your mighty name, let your mighty power surround us, protect us, bless us throughout our life. என்னுடைய வாழ்க்கையின் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய சத்துவம், உம்முடைய மகத்துவம், உம்முடைய மகிமை எங்களை சுற்றி இருப்பதாக, எங்களை ஆசீர்வதிப்பதாக, பாதுகாத்துக் கொள்வதாக. யாரெல்லாம் வர வேண்டும் என்று சத்தம் கொண்டிருக்கிறோம் அழைத்துக் கொண்டு வாரும். யாரெல்லாம் இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோ அன்று அழைத்துக் கொண்டு வர ஆண்டவரே. மகிமை யாவையும் செலுத்துகிறோம் இப்ப இயேசு நமக்கு ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். நாம் பாவங்களை கழுவி கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கும்படியாக முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். Let's sing the first chorus to glorify God. As we've been singing, God will cleanse and clean all and sanctify all our sins and give His blessings on us. அவருடைய விரிதான இரக்கத்தையும் சமாதானத்தையும் நமக்கு கொடுப்பார், வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். சேர்ந்து நாம் பாடுவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Glory be to God. Hallelujah. Let's sing the first song and glorify God as we enter into the service. ஆராதனைக்குள்ளே சென்று நாம் முதல் பாடல் இதே மகிமையாக நாம் பாடுவோம். தமிழ் பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். First song, it's a Tamil song. Let's sing and glorify God together.
ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் விழுந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அவர் அன்பு ஒன்று மாத்திரமே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பு நிமித்தமாய், கிருபையின் நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு உலக பிரகாரமாக சொல்லக்கூடிய இந்த ஒரு தீர்வுகள் ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நம்ம மீது ஊதிருக்கிறார். He has given his own breath to us. So how can we be shortage of oxygen? Because his breath is there in us. அவருடைய ஜீவ சுவாசம்
நம்மில் ஊதப்பட்டிருக்கிறது, அதை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் சாட்சியாக மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஸ்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய அடையாளம், ஒரு அற்புதம். It is the greatest miracle, it is the greatest sign that God is showing us that we are living because we are breathing His own breath and God is along with us. Glory be to God. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 62வது சங்கீதம் எடுத்தவர்கள் தெய்வ மகிமைக்காக வாசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Today's responsible psalm is from the Psalms chapter 62. Please read and get the blessings to you and your family to glorify God. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கு இடிந்து சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அப்பதம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, இக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. திராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியினால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டாதரம் கேட்டிருக்கின்றார். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவன் செய்கைக்கு தக்கதான பலன்களை அளிக்கிறீர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான சங்கீதம். சங்கீதக்காரன் இதை பாடும் பொழுது அனுபவித்து எழுதியிருப்பார், பாடியிருப்பார். தேவன் மீது விசுவாசத்தினாலே அனுபவத்தில் எழுதியிருப்பார். இந்த சங்கீதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நாம் அவர் மீது ஸ்திரமாய் இருக்கும்படியாய் விசுவாசிக்கும்படியாய். Glory be to God for the wonderful psalm that God happened to give. May the good Lord bless the family who happened to read it. May God turn out all the iniquities that they are facing today. May God turn all their mourning into dancing. கர்த்தர் தாமே இதை வாசித்தவர்கள் குடும்பத்தாரனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு அவருடைய எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றி போடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல். சேர்ந்து மகிமைப்படுத்துவோம் ஒரே குடும்பமாய். A known song. Let's glorify God together as one family and let's praise His name. Hallelujah. Light of the world, you step down into darkness. Open my eyes, let me see beauty that made this heart adore you. Hope of a life spent with you. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me.
King of all days, oh so highly exalted, glorious in heaven above. Humbly you came to the earth you created, all for our love's sake the King born. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. I'll never know how much it costs to see my sin upon that cross. I'll never know how much it costs to see my sin upon that cross. Oh, here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Light of the world, you came down to the darkness. Light of the world, you're wonderful to me. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my all. You're altogether worthy, altogether lovely, altogether wonderful to me. Oh God, you're wonderful to me, you're wonderful to us. Thank you, Jesus. Hallelujah. Glory be to God. Hallelujah. தேவன் ஒருவருக்கே மகிமையுண்டாவதாக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Revelation chapter 6 verse 8. Please read and get the God's mightiest blessings to you and your family. And I looked and behold, a pale ox, and his name that sat on him was written, and hell followed with him. And power was given unto him over the whole part of the earth, to kill with sword, and with hunger, and with death, and with beasts of the earth. Amen. Glory be to God for the wonderful reading that God happened to give. He is talking about the same thing. For the past 2 days, we've been talking about this greatly so-called infection that the world is predicting, but God is our refuge. ஒரு பெரிய கொள்ளை நோயினுடைய பயத்தையும் பயங்கரத்தையும் இன்று நமக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். கடந்த 2 நாட்களைப் போல இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு அதை பற்றி பேசிக்கொள்ள சித்தமா இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை நாமே தயாராக்கிக் கொள்வோம். Let's get prepared for the word of God. 3வது பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல். தேவ மகிமைக்கு என்று நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக பாடி தேவனை துதித்து ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Let's worship together as one family, praise his name, glorify his name, and sing his praises and to receive the blessings from him for us and of our family. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா
யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நாம் செலுத்துகிற ஒரு ஆராதனையும் துதியும், நாம் செலுத்துகிற ஒரு மகிமையினுடைய பலியும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு போய் சேரும் பொழுது, அது சேர்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம், ஆண்டவர் நம்மளை பசி பட்டினியில தவிக்க விடல, கஷ்டத்தை தவிக்க விடல. ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். He is a living God. He happens to deal all those problems. He takes it as own problems and looks onto it. Glory be to God. Amen. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 18வது வசனம். எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Revelation 22 verse 18. Please read and get the blessings from God and glorify his name. For I testify unto every man that heareth the words of the prophecy of this book. If any man shall add unto these things, God shall add unto him the plagues that are written in his book. Amen. Glory be to God for the wonderful word God happened to give. சில நேரங்களிலே சில வார்த்தைகளை கடுமையாக ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அது நம்ம நல்லதுக்காக இருக்கும். நலமான காரியங்களை செய்கிற தேவன். சில நேரங்களில் எப்படி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் தவறு பண்ணும்போது தண்டிக்கிறார்களோ, இதே போல ஒரு சிறு தண்டனை கொடுப்பார். ஆனாலும் அவர் எச்சரிக்கிற தேவன், எச்சரித்து மன்னித்து விடுவார். நாம் பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். May the good Lord bless the family who happen to read it. May God turn all their problems. May God fulfill his destiny and his zeal and his action, his will in their life. கர்த்தர் தாமே அனைத்து விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஜெயமும் சந்தோஷமும் சமாதானமும் இரக்கமும் கூடிய மகா பெரிய தயவும் கர்த்தர் இந்த குடும்பத்தின் மீது ஆசீர்வாதமாக பொழிவாராக. ஆமென். 4வது பாடல் தேவ மகிமைக்கென்று என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆங்கில பாடல். It's an English song. Let's sing and glorify God together. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, his light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, his light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley
and there are shadows all around. Do not fear, He will guide you, He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you, and His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. If we're sinners and so unworthy, still for us He chose to die. Filled us with His Holy Spirit, now we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. Though I may not understand all the plans you have for me, my life is in your hands, and through the eyes of faith I can clearly see God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good. Let's sing together. All the time. Through the darkness night, His light will shine. God is good. God is good all the time. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சதா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். God is good all the time. All the time God is good. அவர் நல்லவராக இருப்பதனாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் விலக்கி நம்மை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார். Glory be to God. Amen. ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனம். எடுத்தவர்கள் தேவனுக்காக வாசிக்கலாம். யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம். வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம். You can read the word of God. Isaiah chapter 19 verse 22. Anyone can read the glory of God and you can receive the blessings. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் எகிப்தியரை பாதையினாலே அடித்தார், அடித்து குணமாக்குவார். அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள், அப்போது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஹலோ. Amen. Amen. Praise the Lord. Glory be to God. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. கர்த்தருடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய், தண்ணீர் உட்பட அவருடைய எல்லா தேவைகளையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அறிவார். மென்மேலும் ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்துவார். அவர்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைவு காணாதபடிக்கு தேவன் பார்த்துக் கொள்வார். God is going to surely bless the family and God knows their needs in all the situations, and God is going to bless their flour, God is going to bless their food and oil and water, and God bless all their needs. God is going to lead them
in the mighty, victorious and wondrous way. Amen. Glory be to God. Hallelujah. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless these words. Hallelujah. முக்கியமான தருணம், சாட்சியின் நேரம். தேவ மகிமைக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை நாம் சாட்சியாக சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நாளும் சிறு பிராயம் முதல் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை நமக்கு அணுகாமல் தேவன் முன்னின்று செய்கிறார். உங்கள் மனதிலே இந்த நேரத்திலே எந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கு செய்தார் உங்களுக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாரோ அதை தெய்வ மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்லுகிற ஒரு சாட்சியும் தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற துதியா இருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். As you're going to say the word of the miracles what God has done to your life, He has written everything in His book of life, and He's going to bless that according to it. He's going to open the gates of heaven and He's going to bless you abundantly. சாட்சிகளை தேவ மகிமைக்கு நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please render your testimonies for the glory of God. Praise the Lord, Pastor. Praise the Lord. என்னோட சாட்சி என்ன சொல்ல பேசுறது. போன வாரத்தில் சனிக்கிழமை என் டாக்டர் வந்து வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை வரும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. பட் எந்த ஒரு சுகம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இருந்தது. பட் இருந்தாலும் டெம்பரேச்சர் வந்து அடுத்த நாள் பார்க்கும்போது 102 இருந்தது. அதனால மனசுக்குள்ள ஒரு வேதனை இருந்தது. மாத்திரை ஒரு 2 நாள் போட்டோம். இருந்தாலும் மனசு கேட்காம போய் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி கொரோனா டெஸ்ட் எடுத்தோம். கடவுளுக்கு அடுத்த நாள் நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தபடி அவ கூட இருந்த தம்பிக்கு அவனுக்கும் டெம்பரேச்சர் வந்து அவனுக்கும் 102 கிட்ட இருந்தது. படிப்படியா இறங்கி இப்ப படிப்புல சுகமாயிட்டாங்க. எல்லாரும் குவாரண்டைன் பண்ணி வீட்டுல தனித்தனியா இருக்கும். கர்த்தருக்கு செய்த அற்புதத்தை நான் நன்றியோடு தெரிவித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அருமையான காரியங்களையும் வல்லமையான காரியங்களையும் தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதமான காரியம். சுகம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதனுக்கு உடம்பிலே சுகவீனப்படும் பொழுது அந்த உடல் முழுவதும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், வலிக்கும், கஷ்டமா இருக்கும். ஒரு வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப சோர்வா காணப்படுவாங்க. ஆனா கர்த்தர் முன்னின்று பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எந்த ஒரு கொள்ளை நோயும் நம்முடைய வீட்டிலே அனுமதிக்க மாட்டார். சிறு ஜுரம் வரும், சிறு காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் ஜுரம் வரும்போது உடம்பெல்லாம் கிளீன் ஆகும். ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா தேவையில்லாத சளிகளும் கொழுப்புகளும் எல்லாம் வேர்வை நிமித்தமாகவும் கழுவு நிமித்தமாக கர்த்தர் எடுத்து போடும். ஆனால் பெரிய கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் நம்ம அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு நம்ம அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற மகத்தான சுகத்தை சாட்சியின் வாயிலாக எடுத்துரைத்த சகோதரனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் சகோதரனையும் சகோதரியும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவான வாழ்க்கை, அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை கர்த்தர் அருள்வாராக. ஆமென். Glory be to God. God's name was being lifted high. God's name was praised. Amen. Any more testimonies for the glory of God? சாட்சியை நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புத்தாண்டு பிறந்து இந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மளை அழகா நடத்திருக்கிறார். இந்த 4 மாதங்கள் முடிந்து இந்த 5வது மாதத்துக்கு நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே, ஒரு சில வாரங்களிலே. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த புத்தாண்டிலே அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு வருடம் முழுவதும் உன்னை பாதுகாத்தேன், ஒரு வருடம் முழுவதும் உனக்கு தேவையான பொருட்களை உனக்கு கொடுத்தேன், உன் தேவைகளை சந்தித்தேன், உன் சுகத்தை நான் கட்டளையிட்டேன், உன் பலவீனத்தை நான் அறிவேன், உனக்கு பலத்தை கட்டளையிட்டேன், உன்னுடைய எல்லா சோர்வுகளையும் அகற்றி உன்னை சத்துவத்திலே நிறைத்து உன்னை பராக்கிரமசாலியாக உன்னை மாற்றி உன்னை ஓட வைத்தேன். கர்த்தர் கூறுகிற இந்த அருமையான காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை பார்க்கும் பொழுது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இத்தனை வருடங்கள் யோசித்து பார்க்கிறேன். என் தகப்பன் இறந்த பொழுது அநேகர் எங்களுடைய குடும்பத்தை ஒரு கேள்விக்குறியாக பார்த்தார்கள். இவர்கள் எப்படி வாழப்போகிறார்கள்? அந்த வீட்டில் இருக்கிற சம்பாதிக்கிற மனுஷன் அவர் ஒருத்தர் தான். இவங்க ஊழியம் போயிடுவாங்க. இப்போ அவர் சினிமாலேயே வேலை செய்யல, அவர் வாசிக்கல, இப்போ என்னதான் பண்ண போறாங்க, ரோட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. 96 இருந்து இந்த 2026 வருஷம் வரைக்கும் ஆண்டவர்
ஒரு நாள் கூட பட்டினி போடல. குடிக்க தண்ணீரும் உண்ண ஆகாரமும் கர்த்தர் உடுத்த உடையும் இருப்பிடத்தையும் எல்லா தேவையும் சந்தித்து கொடுத்தார். இதை நினைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கி. பணம் இருந்தும் சாப்பிட முடியாது, சாப்பாடு எல்லாம் இருந்தும் சாப்பாடு செய்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் கிடையாது, ஒரு நோய்வாய்ப்பட்ட கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கரெக்டா கொடுத்துருக்காரு. ரொம்ப அதிகமா கொடுத்தா நம்ம மறந்துடுவோம்னு தெரியும். கரெக்டா கொடுத்துருக்காரு. எல்லா சுகத்தையும் எல்லா வல்லமைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என் குடும்பத்தில் செய்து கொடுத்திருக்கிறார். நன்றியால் அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாற்றுக்கும் மேலே இந்த ஊழியத்தை கையில கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த ஒரு ஊழியம் தேவனுடைய ஊழியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஒரு செயல்கள், தேவனுடைய விடுதலைகள் அவர்களுக்காக ஏறெடுக்கப்படும் பொழுது கர்த்தர் அங்கு சுகத்தை கட்டளையிடுகிறார். இந்த ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் அடியேனையும் அடியனுடைய குடும்பத்தையும் கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Glory be to God. Any more testimonies? சாட்சிகள் இருந்தா நீங்க சொல்லுங்க. தேவனிடத்தில் நன்மையை பெற்றவர்களாய் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிற கூட்டமாய் நாம் இராமல் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற கூட்டமாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திகள் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இன்று சாட்சி சொன்ன எல்லா சாட்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் கர்த்தர் உயர்த்துவாராக. சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாடலை பாடி தேவ செய்திகள் நாம் கடந்து செல்வோம். Only by grace can we enter, only by grace can we stand, not by our human endeavor, but by the blood of the Lamb. Into your presence you call us to come. Into your presence you draw us, and now by your grace we come. And now by your grace we come. And now by your grace we come. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை யாவரும் மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving heavenly Father, Lord, thanks for bringing us together as one family, united as one gather at this moment to seek you, to worship you, to look unto you, to believe in you, to trust in you. Lord, the words that you're teaching, let it be a shield, let it be a buckler, let it be the protection in our life. நீ சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஞானத்தை எங்களுக்கு ஆண்டவரே நீ அருளும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், எடுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொது முடக்கம், இந்த ஊரடங்கு, இவைகள் அனைத்தும் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பெரிய தேவனா இருக்கிறார். தரமான காரியங்களும் வல்லமையுள்ள காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன், அவரை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறேன், நன்றிகளை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறேன். ஆமென். நேற்றைய நாளிலே நாம் பார்த்த ஒரு அருமையான ஒரு காரியம், நேற்றைய நாளும் அதுக்கு முந்தைய நாளும் நாம் பார்த்த அருமையான காரியத்தை இந்த நாளிலே நாம் தொடரப் போகிறோம். The 2 days sermon, yesterday and the day before, the sermon that we happen to see about this great disease. இந்த ஒரு பெரிய ஒரு வியாதி கொள்ளை நோயை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நமக்கு குறித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நாம் அதை படிக்கப் போகிறோம். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது கர்த்தர் இதை ஏன் அனுமதித்திருக்கிறார்? Why God happened to do permit this in our life? We've been looking on to this for 2 days.
ஒருவேளை நேற்று தினத்திலேயோ அதற்கு முந்தைய நாளிலேயோ நீங்கள் ஆராதனைக்கு வர முடியாமல் இருந்தால் அதனுடைய காணொளிகளை நாங்கள் யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். You can look on to the YouTube for the 2 days sermon. It has been uploaded and you can watch, you can know the God's word. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். Revelation chapter 6 verse 8. I looked and behold an ashen horse, and he who sat on it had the name Death, and Hades was following with him. Authority was given to them over a fourth of the earth to kill with sword, with famine, with pestilence, and by the wild beasts of the earth. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. தமிழில் யாராவது வாசிக்க முடியுமா? தமிழ் பைபிள் வைத்திருக்கிறவர்கள் யாராவது என்னுடனே இதை வேதாகமத்திலே தமிழிலே வாசிக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். Glory be to God. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இதை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே நாம் இந்த வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் உள்ள செல்வதற்கு முன்பாக கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்களேன். இப்படியாக குதிரை மீது இருக்கிற ஒரு மரணம், அதற்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அதாவது மரணம் குதிரையின் மேல் ஏறி இருக்குது. அது பிரகாசமுள்ள ஒரு குதிரையோ இல்ல ஒரு கருப்பா இருக்கக்கூடிய குதிரையோ இல்ல, மங்கின நிறமுள்ள ஒரு சாம்பல் கரன்னு வச்சுப்போமே, லைக் அ கிரே ஆர் அன் ஆஷ் கலர். ஏறியிருந்தவனுக்கு பேர் மரணம். ஸோ மரணம் இந்த பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறது, சுற்றி வருகிறது. பாதாளம் அவன் பின் சென்றது. அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் கால்ட் டேக்கிங் த டெத் அண்ட் taking the lives and putting it inside the hell. தனக்கு பின்பதாக அந்த ஒரு பாதாளம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு இந்த குதிரையில் மேல் இருக்கிற அந்த ஒரு மனுஷன் சொல்லலாம், இல்ல கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அழிவு, ஒரு வாதைன்னு சொல்லலாம். The death and hell followed with him. எல்லா உயிர்களும் எடுக்கிறது. எப்படி அவன் பின் சென்றது? பட்டயத்தினாலும். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா, நேற்று நான் சொல்லி கொடுத்திருந்தேன், அநேக இடத்துல இந்த போர் இருக்குது. இந்த வீட்டுக்கு வீடு சண்டை, வீட்டுக்குள்ள சண்டை, வெளியில சண்டை, மாவட்டத்துக்கு சண்டை, மாநிலத்துக்கு, ஸ்டேட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு சண்டையில் நிமித்தமாக அநேக இடத்துல அநேகர் ஒருத்தர் தாக்கிக் கொள்வதும் உயிரை எடுப்பதுமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மரணம் என்பது, இந்த வாதை அதை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அடுத்த வசனத்தை, அடுத்த லைன் நீங்க பாக்குறீங்க, பஞ்சத்தினாலும். திரும்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? 3 விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. எல்லா வசனம் நம்ம நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், முந்தைய இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும். இப்ப அடுத்த ஒரு லைன் ஆட் ஆகுது பாருங்களேன், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இப்ப நீங்க பாக்குறீங்க, சில இடங்கள்ல சொல்றாங்க, இந்த மிருகத்தின் நிமித்தமா இந்த வாதை வந்தது, அந்த மிருகத்தின் நிமித்தமா இந்த வாதை, காட்டுக்குள்ள மிருகம் எல்லாம் நகரத்துக்குள்ள வந்துச்சு பாக்குறோம். பூமியின் கார்பங்கில் உள்ளவைகளை, அதாவது பூமியில பாதி இடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இந்த அமெரிக்கா தேசத்திலையும் இந்த ஆஸ்திரேலியா கண்டத்துல பார்க்கும் பொழுது காட்டுத்தீ பரவி சென்றது. சில இடங்கள்ல பார்க்கும்போது சுனாமி, இந்த ஜப்பான் போன்ற இடங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது பெரிய சுனாமி இருந்துச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்க்கும்பொழுது எரி பிழம்புகள், நெருப்பினுடைய ஒரு பிழம்புகள் கொட்டி கொண்டிருந்தது, வால்கேனோ மூலயமா, எர்த் எரப்ஷன் மூலயமா. இப்படியா பூமியில கார்பங்கு பாதி இடத்தை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அந்த வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் பீன் கிவன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்களா, hunger with death and with the beasts of the earth to kill with a sword. இப்படியாய் ஆண்டவர் அனுமதித்திருக்கிற காரணம், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்தும், தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தண்டித்தும், கர்த்தரிடத்துல அவர்கள் திரும்பும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டு ஒரு முறை தப்பு பண்ணும் போதும் அவர்களை வந்து ராஜாக்கள் இடத்துல ஒப்பு கொடுத்தார், நியாயாதிபதிகள் ஒப்பு கொடுத்தார். அப்படியும் சொல் பேச்சு கேட்காம இருந்தப்போ தேவ மனுஷர்களை உண்டு பண்ணார். அப்பயும் கேட்கல, என்ன பண்ணாரு, வேற ஒரு எதிரியுடைய ராஜா கையில ஒப்பு கொடுத்தார், எதிரியுடைய ஒரு ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுத்தார், இவங்க அடிமைகளா இருக்கும்படியா. திருப்பி என்ன பண்றாங்க, வழி தாங்க முடியல, ஏன்னா பெருமை நிமித்தமா மேட்டிமை நிமித்தமா பாவத்தை இவங்க செய்த நிமித்தமா ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். திரும்பி ஆண்டவர்கிட்ட இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே காப்பாற்றுங்க, ஆண்டவரே எங்களால முடியல, ஆண்டவரே இருக்கிறீரோ இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே இருக்கிறீரே, ஆண்டவர்களை காப்பாற்ற மாட்டீரோ கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்ற, ஆண்டவர் மன்னிக்கிறாரு. இப்படிப்பட்டதான பல காரியங்கள் நேரங்கள் பார்க்கும்போது தேவன் மன்னித்து அவர் வாழ வைக்கக்கூடிய தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னா ஒரு யாரையாவது கொல்லும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற ஆட்களும் சேர்ந்து அவர்களும் மடிந்து போகக்கூடிய விஷயத்தை நம்ம கொலாட்ரல் டேமேஜ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை அடிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மண்ணை தூக்கி அடிக்கும் போது பக்கத்துல மாதிரிலாம் அடிப்படுதோ, எப்படி உங்க டார்கெட் அவங்களா இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் அதுக்கு அவதிக்குள்ளாகிறாங்களோ, இதே போல இந்த இடத்துல ஒரு கொலாட்ரல் டேமேஜ் நம்ம பார்க்கிறோம். ஒருத்தருக்கு வர அழிவு மற்றவங்களுக்கும் வருது. ஸோ இந்த அழிவு எல்லாம் வரும்பொழுது கர்த்தருடைய வாதை, கர்த்தருடைய அழிவு, கர்த்தருடைய ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம், இந்த மரணம் எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது அப்ப நாம எப்படி காப்பாற்றப்படுகிறோம்? அநேக தேவ பிள்ளைகள் மறிக்கிறார்கள், அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்திலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள், அநேகர் கஷ்டப்பட்டு மறிக்கும்படியா இருக்கிறது, அநேகர் ரொம்ப உறுத்தப்பட்டு தேவனை அறியாத ஜனங்களும் மறிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பெரிய காரணம் ஒண்ணும் இல்லை, ஆண்டவருடைய சுத்தம். உங்க வீட்டுல ஒரு இழப்பு நடக்கும் பொழுது நீங்க காரணத்தை நீங்க கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே எங்க அப்பாவை எடுத்துக்கினீங்க, ஏன் ஆண்டவரே எங்க அம்மாவை எடுத்துக்கினீங்க, ஏன் ஆண்டவரே என்னுடைய பிள்ளை எடுத்துக்கினீங்க, என் மனைவி எடுத்துக்கினீங்க, என்னுடைய கணவன் எடுத்துக்கினீங்க கேட்க முடியாது. உங்கள் நெருங்கின சொந்தங்கள் நண்பர்களை ஏன் எடுத்து ஆண்டு எடுத்துக்கினார், ஆண்டுடைய சுத்தம் நிறைவேறுகிறது, ஆண்டவர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். நாளை மறுமுகத்திலே நம்ம அவரை பார்க்கும் பொழுது சொந்த அப்பா அம்மா மனைவி கணவன் பிள்ளைங்க யாருமே நம்மளுக்கு தெரியாது. அவருடைய நியாயத்திற்பு நாளே நம்ம நிற்கும் பொழுது ஒருத்தர் நம்ம அறிஞ்சிருக்க மாட்டோம். இப்படியா இருக்கப்பட்ட காரணத்திலே இன்னும் அடுத்த வருஷத்தை நம்ம போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். Revelation chapter 22 verse 18. It says like this. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஆமென். நான் ஊழியர்களுக்கு விரோதமாக அல்ல, விசுவாசிகளுக்கு விரோதமாக அல்ல, தேவ மனிதர்களுக்கு விரோதமாக அல்ல. ஆனா ஒரு சில காரியங்களை நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சில இடத்துல பசுத்தோல் போத்திய புலி, ஆட்டின் தோலை போட்டிருக்க ஒரு ஓனாய் மத்தியில் இருக்கும். நம்ம ரொம்ப நினைச்சு பார்க்கக்கூடிய காரியங்கள். ரொம்ப நல்ல அழகா பேசுறாரு அந்த பிரதர், ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க அந்த சிஸ்டர், என்ன அழகா பாடெல்லாம் பாடுறாங்க, என்ன அழகா வாசிக்கிறாங்க, என்ன மாதிரி அழகா இருக்கிறாங்க, இதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கூறாமல் அநேக நேரங்களில் பார்க்கும் பொழுது சபையை பற்றியும் சபையில் இருக்கக்கூடிய தேவைகளை பற்றியும், ஒரு சபைக்கு கார் வாங்கணும், சபைக்கு ஏசி வாங்கணும், சபைக்கு இதை வாங்கணும், இப்படியான பொருளாதார பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கேட்டா ஆண்டவர் செய்ய சொன்னார், ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார், மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். He said go and preach the gospel. That is what given the Bible. நீங்கள் உலகமெங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதா குமாரன் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். Go unto the world, preach the gospel and make the people to get baptized in God the Father, God the Son and God the Holy Spirit. ஆனா இப்படியா இருக்கிற காரியத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லுகிற காரியம், வேதத்தில் இல்லாத ஒரு சில கட்டுக்கதைகளை சொல்லுவார்கள், வேதத்தில் இல்லாத ஒரு சில தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கை இப்படியா இருக்கும். அது விசுவாசிகளா இருக்கலாம், தேவ மனிதர்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், இல்ல கிறிஸ்துவனுடைய பெயரை கொண்டு சுயலாபத்திற்காக சம்பாதிக்கின்ற ஒரு கூட்டமா இருக்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்களுக்கு, பாருங்க, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். For I testify unto every man that heareth the words of the prophecy of this book, if any man shall add unto these things, God shall add unto him the plagues that are written in this book. இந்த காலத்தின் இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்தி கொண்டு அநேக மக்கள் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரட்டி வேற மாறி அதை சொல்லுகிறார்கள். They are teaching the wrong teachings. Today we need to be very clear whether we need to look onto it. It is a sheep or a wolf. அது புலியா இல்ல பசுவான்னு நாம தான் நம்ம கடல் கொடுத்துருக்க ஞானத்துல கண்டுபிடிக்கணும். காரணம்
கண்மூடித்தனமா எல்லா வார்த்தையும் கேட்டு எல்லா வார்த்தையும் நம்ம உள்ள வைக்கும் பொழுது கர்த்தர் பார்ப்பார். நான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்துருக்கிறேன், இந்த ஞானத்தை பயன்படுத்தி ஏன் இதை சரியா தெரிஞ்சு தப்பான்னு இவன் பார்க்க மாட்டான், ஏன் இவன் பார்க்க மாட்டான்? கடவுள் பார்ப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வாதிகள் இன்னும் இருக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய நண்பரா இருக்கலாம், நம்முடைய சிநேகிதரா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரரா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல அவங்க நம்மளோட கூட வேலை செய்யற பணியாளர்களா இருக்கலாம், கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், anyone it could be. ஆனா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த முற்றுப்புள்ளி எல்லாமல் இன்னும் அடுத்த வாக்கியத்தில் நம்ம நிறுத்தி கொண்டிருக்கிறார். There is a comma in our life, but there is a full stop in their life. கேட்கலாம், ஏன் ஆண்டவரே இப்படி? ஆண்டவர் சொல்ல ஒரே வார்த்தை, உன்னை வாழ வச்சிருக்கிற மகனே, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது. அவன் இருட்டுல பண்ணதெல்லாம் எனக்கு வெளிச்சத்துல நான் கொண்டு வருவேன், எனக்கு தெரியும். So what he did, you do not know, but I know. அவனும் அவ்வளவு செய்த காரியங்கள் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டபடினாலே, நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டதுனாலே நான் உன்னை காப்பாற்றுகிறேன். You've been saved because I'm a savior and you have come unto me, you asked for your salvation and I have saved you and you're living. நான் கர்த்தரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. I'm living because of God. ஆமென். நான் உண்மையாகவே கர்த்தருக்கு நிமித்தம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில சேர்க்கிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார், நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஒரு அருமையான வசனம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். And the Lord shall smite Egypt, he shall smite and heal it, and they shall return even to the Lord, and he shall be entered of them and shall heal them. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு யோசனை தென்பட்டது. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், யாத்ராகமத்துல கிடைக்காத ஒரு விஷயம் இந்த ஏசாயா புஸ்தகத்துல எனக்கு கிடைச்சது. I could not get that in Exodus, but I got that in Isaiah. எகிப்து தேசம் முழுவதும் பார்வோனுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது, பார்வோன் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அப்ப இவ்வளோ நிந்தனை கஷ்டப்பட்டு அனுமதிக்கும் ஆண்டவர் மோசே அனுப்புறார். பார்வோனுடைய மனது இன்னும் கடினப்படுத்துகிறார். கடினப்படுத்த ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசையின் மூலியமா அற்புதங்களை செய்து கொண்டிருக்க ஜனங்கள் பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கறாங்க, எகிப்தியரும் பார்க்க, 2 பேரும் பார்க்கறாங்க. இப்படி பார்வோன் மனசை ஆண்டவர் கடினப்படுத்துறது ஒரு நோக்கத்துல பண்றாரு. அவனா கடினப்படுத்தவில்லை, ஆண்டவர் அவன் மனதை கடினப்படுத்தினார். வேதாகமத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, God has made his heart so hardened. அப்படி கல்லு போல ஆயிடுச்சு. இவன் மனதை கடினப்படுத்தி என்ன பண்றான், பெரிய பெரிய ஆர்டருங்களை போடுறான். சோ எப்படிலாம் மோசை ஜனங்களை கூட்டி கொண்டு போகக்கூடாத ஒழிய அந்த அளவுக்கு ஆர்டர்லாம் போடுறான், என்னென்னமோ புது புது ரூல்ஸ் போடுறான். ஆண்டவர் வாதையில கொடுக்கறது இதெல்லாம் பண்றாரு. இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும், ஆண்டவர் மோசையை கொண்டு யெகோவா இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அரசாங்க பணியாளர்கள், அதாவது எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்க பணியாளர்கள், இந்த ராஜாவுக்கு வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய கட்டளையை அப்படி கீழ்படுறாங்க. they are obeying to the king. இப்படியா இருக்கும் பொழுது ராஜா சொல்றாரு, அவங்களை கடினமா வேலை வாங்க, அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்கு, இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. ஒரு காலகட்டத்துல இவங்க அதை செய்யும் பொழுது அப்ப அவங்களுக்குள்ள தெரியுது, தப்புன்னு தெரியுது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அரசாங்க வேலை, ராஜா சம்பளம் கொடுக்குறாரு, ராஜா பார்த்து கொடுக்குறாரு, ராஜா விரோதமா போக முடியாது. இப்படியாய் இன்றைய காலகட்டத்தில் நீங்க பார்க்கும்பொழுது அநேகர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களிலே இந்த ஒரு மனிதாபமான அற்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதாபமானம் இல்லாத ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்படுத்துறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, வேதனைப்படுத்துறது, இப்படியா போயிட்டு நம்ம யோசிப்போம், இவெல்லாம் இப்படி பண்றான், அவன் குடும்பம் நல்லா இருக்குமா, அவன் நல்லா இருப்பானா, அவன் கை கால் விளங்காம போயிட்டு இப்படிலாம் நம்ம சபிக்கிறோம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எனக்கு மேல ஒரு ஆர்டர் சுப்பீரியர் போடுறாங்க, நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம என்ன சாபம் விடுறோமோ இதெல்லாம் பலிக்குதோ பலிக்கல, 2வது விஷயம், அவன் ஃபாலோ பண்றான். ஆனா இப்படி எகிப்தியர்கள் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு பராக்கிரமத்தையும் ஒரு வல்லமையையும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் செய்த அற்புத நிமித்தமாய், வாதைகள் நிமித்தமாய் நிறைய எகிப்தியர்கள் பாக்குறாங்க கண்கூட. இப்ப ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, மனம் திரும்பணும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு வேளை கொஞ்சம் இமேஜினேஷனுக்கு வந்துருவோம்.
லெட்ஸ் இமேஜின், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் அப்படி நம்மளுடைய இந்த ஒரு பர்டிகுலர் சீனை நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். அப்போ எத்தனை எகிப்தியரை ஆண்டவர் அடிச்சிருப்பாரு. இங்க வசனம் பாருங்களேன், கர்த்தர் எகிப்தியரை வாதினால் அடிப்பார், அடிச்சிருக்கிறார், அடித்து குணமாக்குவார். அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த எகிப்தியர் என்ன பண்ணுவான், நீர் யாருன்னு தெரியாது கடவுள்னு, எனக்கு வேற கடவுள் இருக்குது, எனக்கு என் ராஜா காமிச்ச கடவுள் வேற இருக்கு, ஆனா இந்த கடவுள் நீர் என்னை தண்டிக்கிறீர், இது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண மாட்டேன், உங்க ஆளுங்களை அடிக்க மாட்டேன், உங்களை துன்புறுத்த மாட்டேன், எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் மனைவிக்கும் சுகத்தை கொடுங்க. அப்போ கர்த்தர் எகிப்தியரை வாதினால் அடிப்பார்ன்ற ஊர்ஜிதம் அடிச்சு அடித்து குணமாக்குவார், ஹீலிங்கும் கொடுத்திருக்கிறார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். எங்க மனசு திரும்புறாங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் ஆகிறாங்க. அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். He is healing them. இப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்பொழுது இன்று அநேகர் இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம வருவோம், அநேகர் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அன்று பார்வோனுடைய மனதை ஆண்டவர் கடினப்படுத்தினாரோ, இன்று ஆண்டவர் சில காரணத்தின் நிமித்தமாக சிலருடைய மனதை கடினப்படுத்துகிறார். அதன் நிமித்தமாய் சிலர் இல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இந்த பார்வோன் போன்ற ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனதிலேயே ஒரு கேள்வி எழுதுது. என்ன எழுதுனா, நான் பண்றது தப்பு இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுறோம்ல, இவ்வளவு வேதனைப்படுறாங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல, இதுல நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், வேற வழி இல்லையே. இப்படியா சீக்கிரட்டா ரொம்ப மறைவுல இருந்து ஆண்டவர் நோக்கிக்கிறாங்க. ஆண்டவரே, நீ ஒருத்தர் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறீரு, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க, நான் பண்றது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அவங்களோட சேர மாட்டேன், இனிமேல் நான் வேற வழி இல்லை, நான் ஒதுங்கிக்கிறேன், நான் என்னுடைய மனசுல இருந்து ஆழ் மனசுல இருந்து நான் ரொம்ப சீக்கிரட்டா ஒரு மன்னிப்பு கேட்கிறேன், என்னை குணப்படுத்துங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் கேட்கலாம், கொள்ளை நோய் தாக்கியும் எப்படி மீண்டு வந்தாங்க? சில பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறது, கொள்ளை நோய் அனுமதிப்பார். ஏன்னா சாட்சி நிமித்தமா, சாட்சி சொல்லணும்ல, எனக்கு இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, நான் தெரிஞ்சிருக்கேன், ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன ரொம்ப கொஞ்சம் ஆண்டு தள்ளி இருந்தேன், ஆனா ஆண்டவர் டர்னிங் பாயிண்ட் கொடுத்து நான் மாற்றி வச்சிருக்கிறார். இதெல்லாம் சாட்சிகளை உண்டு பண்ண முடியாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், சிலருடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. மூன்றாவது பாயிண்ட், சிலருடைய மொத்த வாழ்க்கையை கர்த்தனுக்கு அன்று அர்ப்பணிக்கும்படியாய். இப்ப இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அப்போ எத்தனை எகிப்தியர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? அன்று அத்தனை எகிப்தியர்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு காரணத்தினால் இன்று அவர்களுடைய பெயர்கள் எகிப்தியர் என்று போட்டு பைபிள்ல போட்டிருக்குது. கர்த்தர் எகிப்தியரை வாதினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இது விசுவாசிச்சா போதுங்க, புறஜாதியார் அவர்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்க. ஒருவேளை நீங்க தவறு எழுத்திருந்தீங்கன்னா, தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் மன்னிச்சு விட்டுருவாருங்க. நீங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேங்க. இப்படிதான் இன்று அநேகர் விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள். என்னுடைய ஃப்ரெண்டு இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர், என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர், என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு இப்படியான ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்கள், இந்த நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனா அவங்களுக்கு கொரோனா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க பிரதர். அநேகருக்கு ஜெபித்திருக்கிறோம், சுகம் கொடுத்திருக்கிற ஆண்டவர். விசுவாசத்துல நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாட்சிகள் நேரத்தில் எவ்வளவு சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுல பொய் சொல்ல அதனுடைய ஒரு சாட்சி நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல ஒரு சர்வீஸ்லயும் ஆண்டவர் எப்படி சுகம் கொடுத்திருக்கிறான்றதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் அவர்களை வாதனை அடிப்பார், ஆனா அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தருக்கு மனம் திரும்புவார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். நன்றியாய் கர்த்தர் அருமையான காரியங்களை செய்து கொள்வார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். அப்ப இன்னைக்கு நம்ம அந்த வாதையில சிக்காதபடிக்கு ஆண்டவர் காப்பாத்திருக்கிறார்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இன்று வாதைக்குள்ளே நம்ம அனுப்பி மீட்டு கொண்டாருன்னா, மரணத்தின் வாசலை நம்ம தட்டிட்டு வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மளை சாட்சியா வைக்கிறதுக்கான அர்த்தம். மற்றவர்களுக்கு நம்ம பறைசாட்டணும் ஆண்டவரை பத்தி. இப்படியா நன்மையான காரியங்களை செய்கிற ஒரு தேவன். இன்று அந்த கொள்ளை நோய்கள் நமக்கு இல்லை. இன்றைக்கு சொல்றாங்க ஒரு வேக்சினேஷன் போடணுங்க, ஒரு வேக்சின் போடணும், ஒரு ஷீல்டு போடணும். ஆண்டவர் ஏற்கனவே போட்டார். நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த பேப்டிசம் கொடுக்கும்போது, சின்ன வயசுல பேர் கொடுக்கும் பொழுது, உன் நெற்றியில் சிறுவின் அடையாளத்தை வரைகிறேன் போதவர் சொல்வார், பாஸ்டர் சொல்வார், I draw this cross in your forehead. என்னன்னா முத்திரை, ஆண்டருடைய முத்திரை நம்ம மேல போட்டாங்க. அதை ஆண்டர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஆண்டர் வந்து ஆதியாகமத்துல காயின் மேல ஒரு முத்திரை போட்டார் பார்த்தீங்களா? எவனும் இந்த அவன் வாட வரைக்கும் யாரும் அவன் அடிக்க கூட அவனை கொல்லக்கூடாது, அவனை கொண்டு நான் அவனுக்கு பதிலுக்கு வருவேன். யாருக்கு வராரு? ஆபேலை கொன்ற காயினுக்கு பரிந்து பேசிட்டு வர்றாரு, அவன் மேல முத்திரை போடுறார். இதே போல நாம் முத்திரை தரித்தவர்களாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன ஆனாலும்
நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ கோவிட் வராத காரணம் கர்த்தர் உங்களோட இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சுகமாய் வாழ்வதற்கு அவர் ஏற்கனவே அவர் ரத்தத்தை சிந்தித்திருக்கிறார். நேற்று நான் படிச்சோம் இல்லைங்களா, ஒரு அருமையான வசனம். அவருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். ரத்தம் பாதுகாத்து கொண்டே இருக்கும். என்ன ஆனாலும் சரி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த விசுவாசங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாத்து. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்களேன். எகிப்தரை அடிப்பார், அவர்களை குணப்படுத்துவார், அவர்களை கிட்ட சேர்ப்பார். ஏன் ஆண்டவர் அப்படியே சுகப்படுத்திருக்கலாமே? இல்லையே. அந்த எகிப்தியன் எப்படி திருந்துவான்? மனம் திருந்துவான். எப்படி ஜீவனுள்ள தேவன் யாருன்னு தெரியும். இப்படியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த தேவன் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஆண்டு கொடுத்த அருமையான வசனம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் 3-8 வசனங்கள், 3-8 வசனங்கள். சாம்ஸ் 91 verse 3-8. நான் தமிழ்ல படிக்கிறேன், இங்கிலீஷ்ல நீங்க யாராவது நீங்க அதை படிச்சுக்கங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். கிளியரா சொல்லிட்டார். வேடனுடைய கண்ணிக்கும், from the hunter, from the snare of the fowler, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். உன்னை அழிச்சு போடுற அந்த கொள்ளை நோய்க்கும், நாய்ஸம் பெஸ்டிலன்ஸ், அதுக்கும் தப்பு வைப்பார். அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம் உனக்கு ஷீல்டு பக்லரா இருக்கும். அவருடைய விங்ஸை திறந்து உன்னை சட்டையில மூடுவார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நைட்ல நடக்கூடிய எல்லா இருள் அந்தகாரமா இருந்தாலும், பகல்ல பறக்கக்கூடிய எந்த ஒரு கொள்ளையினுடைய மூச்சு காத்தா இருந்தாலும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இன்னைக்கு நைட்ல லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில சண்டேஸ்னா ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஆண்டவர் பரவாயில்ல முன்னாடியே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஒன்னாவது உனக்கு உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா நீ எங்க போனாலும், கூட்டத்துல போனாலும் உன் பக்கத்துல 1000 பேர் 10,000 பேர் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாது. ஏன் ஒண்ணும் பண்ணாது? ஆண்டவர் ரொம்ப கிளியரா அழகான வசங்களால் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்ப நீட்டா இருக்கு. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Only with thine eyes shall thou behold and see the reward of the wicked. இன்று அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள், புதைத்து கொண்டே இருக்கிறார்கள், எரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஆக்சிஜன் இல்லைன்றாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில ரோட்ல எல்லா மாநிலங்களை பார்க்கும்போது அப்படியே கடத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை ஸ்திரமா வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். அவருடைய பரம பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. His heavenly protection is there on you. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, சங்கீதம் 91 படி ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம், நீர் எனக்கு பார்த்துக் கொள்வீர், என் குடும்பத்தை நீர் பார்த்துக் கொள்வீர், என் கணவனையும் மனைவியும் என் பிள்ளைகளையும் என் பெற்றோரையும் என்னுடைய வேலையும் என்னுடைய கையிட்டு சரி எல்லா பிரச்சனையும் பார்த்துக் கொள்வீர். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாக நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமான காரியம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த 1 மணி நேரம் நீங்கள் கர்த்தருக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், ஆண்டவரே, இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, என்னுடைய 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஆண்டவரே உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல நிரம்பிக்கொண்டே வருது. நீ வச்சிருக்கிற அந்த ஒரு பாட்டில் நிரம்பிக்கொண்டிருக்க ஆண்டவரே, என்னுடைய என்னுடைய மணி நேரம் நான் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து இவர்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் வல்லவர், நல்லவர். இதற்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் ஆறுதலும் தேர்தலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எல்லாத்தையும் கொடுக்க போறேன் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லிடுவேன், நீங்களும் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய நேரத்தை உமக்கு கொடுக்கிறேன், நீர் பார்த்துக் கொள்வீர். நான் இனி என்னுடைய வாழ்க்கை குறித்தோ என்னுடைய வருங்காலத்தை குறித்தோ என்னுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். இம்மட்டும் காத்த இம்மானுவேல் இன்னும் காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்படியா நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்னும் வல்ல பெரிய காரியங்களை செய்து உங்களை சாட்சியை நிலைநிறுத்துவாராக. ஆமென். கண்களை யாவரும் மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்கள் முன் வந்து இன்று ஜெபத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary to come forward and to pray the closing prayer. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி 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 தகப்பனே ராஜா. தாயும் தகப்பனுமாய் எங்களுக்கு அரணாய் பாதுகாவலனாய் எங்களை போஷிக்கவும் பராமரிக்கவும் அப்பா நீர் எங்களுக்கு இருப்பதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்னது போல எங்கு 1-2 பேரோட நாமத்தினால கூடுகிறார்களோ மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவரே அப்பா. இந்த நேரத்தில் கூட நீர் எங்கள் மத்தியில இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் பிரதர் மூலமாய் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே.
அப்பா இன்றைய தினத்திலே அப்பா உடைய ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருடைய உடைய கருத்துல தருகிறேன் சுவாமி. நீதாமே ராஜா, அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக சொந்தங்கள் எங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையான ஒரு சொந்தம் என்றால் அது நீர் மாத்திரம்தான் ராஜா. அப்பா வாழ்க்கையில பல போராட்டங்களை ஆண்டவரை நாங்கள் போராடி நாங்கள் வந்தாலும் அதன் பின்னாடி வெற்றி தந்தவர் நீர்தான் சுவாமி. இந்த யுத்த களத்துல நிற்க நீர் கொடுத்திருக்கிறதான அந்த பலனுக்காக ஞானத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே நீர் பலன் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் சோர்ந்து போகவில்லை சுவாமி. நீர் எங்களை விட்டு கொடுக்கவில்லை ராஜா. நீர் எங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் சுவாமி. அதுக்கு நேராய் நீர் எங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய சுயத்திலே நாங்கள் விழுந்தாலும் அப்பா உங்களுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய அந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் அப்பா எல்லா நேரத்திலும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை தாங்குகிறது தகப்பனே. அப்பா எங்கள் இருதயங்களை கழுவுங்கப்பா. சுத்த இருதயத்தை கொடுத்து எங்களுக்கு நிலையான ஆவி எங்களுக்குள்ள நிற்க செய்யும் சுவாமி. அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்க தகப்பனே பரிசுத்தத்துக்கு நேராக ஓட கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் இன்னும் அதிக நாள் செல்லாதே என்று தகப்பனே எங்களுக்கு தெரியும். வார்த்தைகள் சொல்கிறது தகப்பனே. நீர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் காண்கின்றோம் ராஜா. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். நீர் சீக்கிரத்தில் வர இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நாங்கள் தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இருளின் அந்தகார சக்திகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் நசரான இயேசு கிறிஸ்து நாமத்துல முடக்கிய அப்பா நாங்கள் அதை எரிகிறோம் சுவாமி ராஜா. அப்பா நிறைய பிள்ளைங்க ஆண்டவரே அடிக்ஷன்லயும், நிறைய பிள்ளைங்க ஆண்டவரே ஒரு கட்டுலயும் இருக்காங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை மாத்திரம்தான் சுவாமி அவர்களை விடுவிக்கும் தகப்பன். இந்த நேரத்துல விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க விடுவிக்கிறோம் அப்பா. இறங்கும் ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. நீர் பூமி எங்கிலும் நீர் உலாவுகிறீர் சுவாமி. உங்களுக்கு கண்கள் எங்கள் மீது நோக்கமா இருக்கிறது தகப்பன். ஐயா நீர் எங்களை வாளாக்காமல் நீர் தலையாக்குவீர் சுவாமி. என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவல் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஆமீன், ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல சுவாமி. அப்பா நீர் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கே கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. நீர் தப்பம் செய்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜ். இந்த இரவு நேரத்துல இயேசு சுவாமி அப்பா மறுபடியுமா இந்த லாக்டவுனின் நாளிலே இயேசப்பா எங்கள் சபைகள் எல்லாம் ஆண்டவரை மூடப்பட்டது தகப்பன். ஆனாலும் ஐயா உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் யாராலும் தடை பண்ண முடியாது சுவாமி. யூ ஆர் an unstoppable God and you keep on moving master God. யாராலுமே தடை செய்ய முடியாது ஆண்டவரே. நாங்களே ஏமாத்துறோம் சுவாமி ராஜா. இந்த கடல் கரையில இருக்கிறதான ஒரு சின்ன அந்த மண்ணுக்கு சமானம் ஆண்டவரே. என்னப்பா நாங்க செய்ய முடியும் ஐயா? எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நீர் தகப்பனே எனக்காய். ஹல்லேலூயா. நீர் செய்வீர் சுவாமி. இனியும் நீர் எங்களுக்காக நீர் செய்வீர் சுவாமி. அப்பா சீக்கிரம் வாங்க சாமி. எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க டாடி. எங்களுக்கு இங்க இருக்க எங்களுக்கு பிடிக்கல ராஜா. எங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் ரொம்ப அருவருப்பா இருக்கு தகப்பனே. அப்பா நாங்க எவ்வளவுதான் உங்ககிட்ட நாங்க ஓடினாலும் சுவாமி ராஜா இந்த உலகம் எங்களை ஆண்டவரை எவ்வளவு கட்டி போட்டு இழுக்கிறது. எவ்வளவு விதமான டெம்டேஷன் சுவாமி. அப்பா நீங்க எங்களுக்கு பொறுமையை தாங்க. சீக்கிரம் வாப்பா. நீங்க வந்து கூட்டிட்டு போங்கப்பா. உங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போ சாமி. நன்றி ராஜா. இன்றைய தினத்திலே அப்பா நீர் எங்களை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு 3 வேளை உணவு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். குடிக்க நல்ல ஒரு தண்ணீரை கொடுத்திருக்கிறீர். சுவாசிக்க கிளீனான காற்றை நீர் கொடுத்திருக்கிறீர். காற்றுல கரோனா கலந்திருக்கு, அது கலந்திருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீர் ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை சிறப்பாய் நீ தருகிறீர் ஆண்டவரே. சுத்தமாய் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்குன்னு நீங்க ஒரு போர்ஷன் எடுத்து வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா நன்றி சுவாமி ராஜா. எங்களுக்கு எங்க தலைக்கு மேல கூரை இருக்கோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு தலைக்கு மேல உங்களுடைய பாதுகாப்பு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் சுவாமி. எங்கள் கண்கள் அப்பா வாஞ்சையை தேடுகிறது சுவாமி உண்மை அப்பா. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை நிரப்புங்க அப்பா. சீக்கிரத்துல உங்களுடைய காணக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க சாமி. தரிசிக்கின்ற அந்த வரணை தாங்க சாமி. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர். இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவரை நாங்கள் தாக்கு பிடிக்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. கொஞ்ச நாள் ஆண்டவரே. எங்களுக்கு 100 ஆயுசெல்லாம் எங்களுக்கு நீங்க எழுதலப்பா.
கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே, இருக்கிற அந்த காலம் வரைக்கும் உம்மை துதித்து, உம்மை தொழுது, உம்மை ஆராதித்து, உம்மை போற்றி, உமக்கு சாட்சி பகர்ந்து, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு, உம்முடைய சந்நிதியிலே அமர்ந்திருந்து உம்மை தினத்திக்குமே ருசித்து பார்க்கின்ற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க டாடி. எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் ஏசப்பா. இந்த உலகத்துல எதுவுமே எங்களுக்கு நிச்சயம் இல்லப்பா. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. அப்பா எங்களை சார்ந்து வாழ்கின்ற பிள்ளைகள், குழந்தைகள், ஆண்டவரே எங்களை உறவினர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய உம்முடைய பாதப்படியில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் அவர்கள் வாழ்வில காணப்படட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில இருந்து ஆண்டவரை யாரையும் பிரித்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் சுவாமி. இந்த இந்த பேண்டமிக் நிமித்தம் டாடி ப்ளீஸ் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையும் இந்த டெலிவரி மினிஸ்ட்ரியில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இசையாமுடைய ரத்தத்தினாலே நீர் கன்சீல் பண்ணி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு நல்ல பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடுங்க டாடி. ஆயுளை கட்டளையிடுங்க டாடி. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரை சுமந்து செல்ல ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க. உண்மை குறித்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்குன்னா ஆண்டவரை அதை சொல்ல உதவி செய்யுங்கப்பா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கிருபை பாராட்டுங்கப்பா. யாருமே எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளே அப்பா அவங்க எங்களை அடைக்கலாம். பட் ஆனா உங்களுடைய சுவிசேஷத்தை அடைக்க முடியுமா சாமி ராஜா? முடியவே முடியாது ராஜா. உங்களுடைய வார்த்தை நிச்சயமா ஆண்டவரே, லாக்டவுன்ல தான் இன்னும் அதிகமா ஜெபம், அதிகமான ஃபாஸ்டிங் இருக்கும் சுவாமி. நிச்சயமா இதன் மூலமா நீர் அநேகரை தொடுவீர். உங்களுடைய தூதர்களை நீர் வைத்திருக்கிறீர் சுவாமி. அப்போ ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உள்ளேயும் வெளியும் வைத்திருக்கிறீர் சுவாமி. அவர்கள் வீட்டுகளை பாதுகாக்கவும் ஆண்டவரே, அவர்கள் ஜீவன்களை பாதுகாக்கவும், அவங்க வீட்டு வாசப்படியில இயேசுசாமி எந்த ஒரு ஆண்டவரே ஆபத்தும் வந்து விடாதபடிக்கு, அவங்களுக்கு நேராக எந்த ஒரு கருவியும் ஆண்டவரை வாய்க்காதபடிக்கு நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள நீர் எங்களை மறைத்து வைத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு அருணும் பலனுமாய் இருப்பதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். மதிலாய் இருக்கிறீர் ஐயா, அக்கினியின் மதிலாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தொட நினைத்தவர்கள் உன் கண்மணியை தொடுகிறார்கள் என்று ஐயா நீர் சொல்லியிருக்கிறீர். எங்கள் மீது எவ்வளவு ஆண்டவரே அன்பு தகப்பனே. உமக்கு உடைய அன்பினால் நீர் ஒவ்வொருவரையும் முடிசூட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வெற்றி பெற்ற பிள்ளைகளாக தகப்பனே இந்த உலகத்துல நடக்க கர்த்தாவை கம்பீரமாய் நடக்க நீர் உதவி செய்யும் சுவாமி தகப்பனே. தாழ்ந்திருக்கு கிருபை பாராட்டுங்க. பொறுமையா இருக்கு கர்த்தாவி, நீ தயவு செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எங்கள் ஆத்துமாக்கள் ஆண்டவரே விசுவாசத்துல தளர்ந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. எங்க விசுவாசத்தை ஆண்டவர் நீர் உறுதிப்படுத்தும் சுவாமி. அப்பா ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. கல்வாரியிலே ஐயா நீர் எனக்காய் செய்திட்டதை நாங்கள் மறக்கவில்லை தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நீர் என்னுடைய சால்வேஷனை நீர் புதுப்பித்துக் கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து போடுங்க சாமி ராஜா. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்மை பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே வாஞ்சையாய் ஆண்டவரை உம்மை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு டெலிவரன்ஸ் கொடுங்க சாமி. இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்வை ஆண்டவரை மேம்படுத்தும் சுவாமி. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கப்பா. அவங்க இருக்கிறதான இந்த நிலையை மாற்றி போடுங்க சாமி. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்க தாங்க சாமி. அப்பா ஸ்பிரிச்சுவலாவும், பினான்சியலாவும் ஆண்டவரே, பிசிக்கலாவும் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ சாமி. மனுஷனா சாமி எனக்கு ஒண்ணும் தெரியாது தகப்பனே. ஆனா நீர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீர் எங்களை சிருஷ்டித்தவர் தகப்பனே. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் விடுற பெருமூச்சு கூட நீங்க கணக்குல வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப நாங்க எதுக்குள்ள நாங்க கடந்து போறோம்ன்றது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு என்ன வேணும் நீர் சொன்னீரே, பூமியில இருக்கிற அம்மா அப்பாவே உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும் கொடுக்கும் பொழுது பரலோகத்துல உன்னை படிச்சு எனக்கு எவ்வளவு உனக்கு செய்வேன் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஒரு பொழுது நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய இச்சைக்கு நீர் எங்களை ஒப்பு கொடுத்து, எங்களுடைய மன கண்ணுக்கு எங்களை ஒப்பு கொடுத்துறாதீங்க டாடி. உங்க சத்தியத்துல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருளான வழியில ஆண்டவரே நடக்காதபடிக்கு ஒளியில நடக்க உதவி செய்யுங்க. இருளில மூழ்கி இருக்கிற பல ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விடுதலை அந்த பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்து தகப்பனே அவர்களை விடுவித்து ஒளிக்கல நீர் கொண்டு வரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் வெளியே இந்த கோவிட்னால அவஸ்தப்பட்டிருக்காங்க இசப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க சாமி. உணவுக்கும் தண்ணீருக்கும் பற்றாக்குறை ஐயா. நீர் அவர்களை பாதுகாத்து நல்ல உணவை நீர் போஷித்தருளும் சுவாமி. நல்ல குடிக்கிற தண்ணீரை தாங்க. ஆக்சிஜன் இல்லையாப்பா. இயற்கையில நீங்க இந்த ஜனங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது இன்னைக்கு இல்லன்னு சொல்லிட்டு திரிறாங்க டாடி. அப்பா நீங்க இரக்கம் பாராட்டுங்க டாடி. நீங்க இரக்கம் பாராட்டலன்னா ஏசப்பா யாரு சாமி மிஞ்சிருப்பா? அப்பா நீங்க தயவு காட்டுங்க சாமி. மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய பிள்ளைக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா. அன்றைக்கு மோசை ஆண்டவரே அந்த வனாந்திரத்துல அந்த ஜனங்க தப்பு செய்தும் பொழுது கூட அப்பா மோசை அப்பா எப்படி கெஞ்சினார் டாடி. அவங்களை நீங்க அழிக்கிறதா இருந்தா முதல்ல என் பேரு ஜீவ புத்தகத்துல இருந்து எடுத்து போடுப்பா அப்படின்னு கேட்டாரு. இந்த இதுல கெஞ்சி மன்ற அடிக்கிறேன் ஆண்டவரே.
உங்களுடைய பிள்ளைகளை ரட்சித்தரலும் சுவாமி. விடுவியும் தகப்பனே, ரட்சிப்பின் பாதையில நடத்துங்கப்பா. அப்பா உங்களுடைய பரலோகத்திலே ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளுங்க சாமி. அவர்கள் ஆத்துமாக்கள் நசிந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி 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 சாமி. உண்மை தெரிந்து கொள்ளட்டும். நன்றி ராஜா, நன்றி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. நன்றி ராஜா. உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற அந்த சலாக்கியத்தை தாங்க டாடி. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த இரவு நேரத்துல எஸ்யா நீர் வல்லமையாய் எங்கள் மத்தியில இருந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாளைய தினத்துல உங்களுடைய கிருபை இருந்து அதுல நாங்கள் காண்கின்றோமே. ஆனால் ஏசப்பா மறுபடியும் இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்துல அநேகர் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு விடுதலை அடைந்து தகப்பனே செட்டை விரித்து கழுகை போல பறக்க நீர் ஆண்டவரே நீர் அவர்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல எங்களை தாழ்த்தி இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லா துதியும் கனமும் மகிமுடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறோம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தேவைகளையும் கர்த்தர் எல்லாம் சந்திப்பாராக. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் நம்ம ஜெபத்தை தாங்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனையின் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து ஒரே குடும்பமாக நாம் அருமையப்படுத்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பெரிதான இரக்கம், கிருபை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய சமாதானம் நமக்கும் நம்ம குடும்பத்தோடும் இருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு அருள்வாராக. May the grace of the Lord be along with us. His protection, his peace, his salvation be along and guide us and guard us and protect us. Tomorrow 8 o'clock we're going to join together to worship the Lord Savior, the mighty God, as one family. நாளை இரவு ரட்சகரை, வல்லமையுள்ள பராக்கிரமுள்ள ஒரு தெய்வனை ஒரே குடும்பமாக இணைந்து நாம் அவரை துதித்து மகிமையோடு அவரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்வோம். God be with you. Praise the Lord. God bless you. Good night. Thank you. Thank you, brother. Thank you, sister. Thank you all. God bless you. God Thank you, brother. Thank you, auntie. Good night. Thank you, sister. Thank you, brother. Thank you, Jeffrey. Thank you, Moni. Thank you all.